சிறியது விளம்பேல். ஒரு அழகான டவுன்ல ரமேஷ்னு ஒரு பணக்காரன் இருந்தான். ரமேஷ் ஒரு நல்ல சிற்பி. ஆனா அவன் எப்பயுமே அவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டே இருப்பான். அதே ஊர்ல ரவின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் ஒரு நல்ல சிற்பி. ஆனா அவரை பத்தி அவர் ரொம்ப பெருமையா பேசிக்கவே மாட்டாரு. ஒரு நாள் ரமேஷ் வீட்டுக்கு திருடர்கள் வந்துட்டாங்க. வந்து அவர் புதுசா வாங்கின வெள்ளி உளிய எடுத்துட்டு போயிட்டாங்க. இத கேள்விப்பட்ட ரமேஷ் ரொம்ப சோகமாயிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்தது அந்த ஒரே ஒரு உளிதான். அதுல சிற்பம் செஞ்சாதான் ரொம்ப பெருமைன்னு நினைச்சிட்டு அவரு வேற உளிய வாங்கிக்கல. அதே நேரத்துல ரவி அவர்கிட்ட இருந்த சாதாரண உளியில ஒரு சிறந்த சிற்பம் செஞ்சு அந்த போட்டிக்கு எடுத்துட்டு வந்திருந்தாரு. ரமேஷ் எந்த ஒரு சிற்பமும் செய்யல. ஏன்னா சாதா உளியில செய்யறது கௌரவம் இல்லைன்னு அவரு நினைச்சாரு. இந்த போட்டியில ரவி தான் ஜெயிச்சாரு. அவரோட சிற்பம் தான் சிறந்த சிற்பமா இருந்தது. நம்ம கிட்ட இருக்கிற எதையுமே நம்ம பெருமையா யார்கிட்டயும் பேசக்கூடாது. நம்மளும் ரவி மாதிரி ரொம்ப தன்னடக்கமா இருக்கணும்.